கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகருக்கும் தேவாதி தேவனுக்கும் நான் முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை மாத்திரம் நான் பாடி வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். நன்றி இயேசுவே. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இயேசு ராஜனே, எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவன் என்னை உயர்த்தினீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஆமென். என்னை வெறுக்காத தேவன், எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவர். நன்றி இயேசுவே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபை பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. இயேசு ராஜனே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. அப்பா, நெருக்கத்தின் பாதை போராட்டத்தில் பலவீனங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது என்னை பாதுகாக்கும்படி உங்களுடைய வல்ல கரம்தானே ஆண்டவர் என்னை நடத்தினது. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்கை தந்து என்னை தேற்றினீரே. என்னை வாழ வைக்கும்படி உடைய பரிசுத்த வசனம் என்னை உயிர்ப்பித்தது. தேவனீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. நீ பரிசுத்தமுள்ள தேவன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபை பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தது. இயேசு ராஜனே, உன் திவ்ய கிருபை
பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம் இயேசுராஜனே உம் திவ்ய கிருபை பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபை பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபை பட்டு போன எந்த வாழ்வு செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபை பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்தது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வார்த்தைக்கு விரோதமாய் போராடி எத்தனைக்கிற எல்லா சத்துருவையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபித்து மேற்கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடினாலே ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக இவைகளை வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை அவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. இப்போ நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு, முறியடிக்கப்பட வேண்டிய சத்துரு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, சத்துருவை முறிய அடிக்க வேண்டிய ஒரு பிரதானமான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்களை தேவன் அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அவர் மீட்டு கொண்டு வந்தார். மோசேயின் மூலமாக அநேக கட்டளைகளை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உண்டாகிற அல்லது ஆசீர்வதிக்கிறதான சில காரியங்களையும் கர்த்தர் கொடுத்தார். சாபத்தை உண்டாக்குகிற காரியங்களையும் கர்த்தர் அங்கே காண்பித்து கொடுத்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்ட அநேக காரியங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக நாம் இதை பார்க்க முடியும். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஆமா, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்லலாமா? உனக்கு முன்பாக சொல்லுங்க. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை சொல்லுங்க, முறியடிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் கொடுத்த பல ஆசீர்வாதங்களிலே இந்த ஆசீர்வாதம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த மிக பிரதானமான ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய மீட்பு என்பது, ஒரு மனிதனை கர்த்தர் மீட்கிறார் அப்படின்னு சொன்னா, மீட்பு என்பது
எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இன்று காண்கிற எகிப்தை இனி நீ, ஆமா, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தேவ பிள்ளையை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அந்த தெரிந்து கொள்ளுதலுடைய பூரணம் என்பது எதை காண்பிக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதோடு தேவன் அதை நிறுத்தி விடுவதல்ல, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, இதுவரையிலும் எந்த பாவங்கள், எந்த போராட்டங்கள், எந்த பலவீனங்கள் ஒரு மனிதனோடு போராடி கொண்டிருந்ததோ அவைகளை இனி பார்க்க முடியாதபடி தேவன் ஆகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதுதான் அவருடைய அழைப்பின் பூரணமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென், அல்லேலூயா. உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினதோடு தேவனுடைய இரத்தத்தினுடைய வல்லமை முடிந்து போகல. அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், தேவனை ஆராதித்தேன், துதிக்கிறேன், எல்லாம் ஓகே. நீங்கள் அந்த நிலைமையிலேயே நின்று விடுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பார்வையிலே பூரணம் என்பது என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இது நாள் வரைக்கும் அடிமைத்தனத்திலே உங்களை வைத்திருந்த அல்லது உங்களுக்கு விரோதமாய் போராடினவைகளை நீங்கள் தேடியும் காணாதபடி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முழுவதுமாக சத்துருவை முறியடித்து தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த ஆளுகைக்குள்ள இருக்க வேண்டும் என்பதே தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலர், நான் பெரிய ஒரு வீட்டை கட்டுறது தேவனுக்கு சித்தமா இருக்கும், அல்லது என் வாழ்க்கையில பெரிய ஒரு காரியங்களை, என் பிள்ளைகள் மூலமாய் வருகிற நன்மைகளை நான் அனுபவிப்பதோ, அல்லது என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவதோ, அல்லது என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று விசுவாசித்து அல்லது தருவார் என்று விசுவாசித்து அதனூடாக நான் கடந்து போய் பல காரியங்களை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கிறது தேவ திட்டம் அல்ல. ஆமென். சில திருமணத்தை தேவ திட்டம் நினைக்கிறாங்க, சில தங்கள் வாழ்க்கையில் வருகிற நன்மைகளை தேவ திட்டம் நினைக்கிறாங்க. ஆனால் பரலோகம் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்துருவை முறியடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் சத்துருவை முறியடிக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்துருவை முறியடிக்காத பொழுது, அவன் முழுவதுமாக அகற்றப்படாவிட்டால் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே அவன் ஆளுகை செய்ய விரும்புகிறதை நீங்கள் அநேக காரியங்களினாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் விட்டு வந்த பாவங்கள் அல்லது உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே இதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்படுவதற்கு முன்பதாக உங்களை ஆளுகை செய்தவைகளை நீங்கள் முழுவதுமாக முறியடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பார்வோன் கையிலே விடுதலையாக்கினதோடு கர்த்தர் நின்று விடவில்லை. தேவனாகிய கர்த்தர் பார்வோனை செங்கடலிலே அவனை அழித்து போட வேண்டிய அவசியம் அங்கே ஏற்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜனங்க விடுதலை ஆயிட்டாங்க, பார்வோன் அவனை போக சொல்லிட்டார், ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரிதமாய் துரத்தினார்கள். இப்ப ஜனங்க விடுதலை ஆகி வந்துட்டாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் மறுபடியுமாக பார்வோனுடைய இருதயத்தை அவரே கடினப்படுத்தி அவரே பின்தொடரும்படி செய்து, ரெண்டு காரியம் தாங்க, ஒரே செங்கடல் தான், ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. கால்நடையாய் கடந்து போகிற வரைக்கும் செங்கடல் என்ன பண்ணல, மறுபடியுமாக தன்னுடைய இடத்திற்கு என்ன பண்ண முடியல, கடந்து வர முடியல. ஆனால் பெரிய ரதங்களோடும் குதிரைகளோடும் ஆட்களோடும் புறப்பட்டு வந்த பார்வோனை உருளைகளை கடல செய்தாராம் ஆண்டவர். கால்நடையா நடந்து போறாங்க, ஆனா செங்கடல்ல ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் மிகுந்த பலத்தோடு பராக்கிரமத்தோடு வந்த அந்த பார்வோனை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலரை
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த பொழுது சுத்தி இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க, வேதத்துல ஒரு பகுதியை வாசிக்கும் போது அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து கொண்டே வாங்க. கவனிங்க, பார்வன் என்ன நினைக்கிறாரு சொல்லுங்க. 4வது வசனம், ஆகையால் பார்வோன் அவர்களை ஆமென், அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்துரு என்ன சொல்லுவானோ கர்த்தர் அங்கே சொல்றாரு, அவர் என்ன செய்ய போகிறாருன்னோ கர்த்தர் அங்கே சொல்றார். அல்லேலூயா. சில வேளைகளில உங்க வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வருகிறதே கர்த்தர் தான். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் சத்துருக்களை தீர முறியடிப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையிலே உங்க மேல பேலன்ஸ் செய்து கொண்டிருந்த பொல்லாத வல்லமைகளை மேற்கொண்டு அவைகளை முற்றிலும் அழித்து விடும்படி தேவனே இந்த யுத்த களத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை என்கிற ஒரு மிகுந்த சந்தோஷத்துல வராங்க. இப்போ விடுதலை பெற்ற உடனே நம்முடைய இருதயத்தில் என்ன தோணும்? பா, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமென். இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஞான ஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி எனக்கு ஒன்றும் வராது. ஆமாம், 3 வேளை ஜெபம் பண்ணா போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிச்சிட்டா போதும், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு, எதுவும் வராது. இல்லை, அப்படி இல்லை. என் ஆண்டவரை நெருங்க நெருங்க தான் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனை நெருங்க நெருங்க, தேவனிடத்தில் தேவன் உங்களுடைய அழைப்பை, தேவன் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலை கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு எதிராக ஒரு யுத்த களத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். இப்ப சத்துரு சொல்றான், என்னது? வனாந்தரம் அவர்களை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் வர போராட்டம் எதுக்கு சிஸ்டர்? சொல்லுங்க. உங்க மூலமா கர்த்தர் மகிமை அடைய போகிறார். ஆமென். இந்த வியாதி எதுக்கு? உங்களை சிறுமப்படுத்தவா? ஆனா உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க, ஏசு ஏசுன்னு போனாங்கப்பா, இதுலயே இருந்திருக்கலாம். கிறிஸ்துவ நம்பி போனே, உனக்கு என்ன கிடைச்சது? நீ இன்னும் பலவீனமா தான் இருக்கிற, இன்னும் உனக்கு வறுமைதான் இருக்கு, இன்னும் வாழ்க்கையில சில காரியங்களுக்காக போராடிட்டு இருக்கிற, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, வனாந்திரம் அடைத்து போட்டதே என்று சத்துரு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் மூலமாய் நான் மகிமை அடைவேன். ஆமென், அல்லேலூயா. சில அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? சில போராட்டங்கள் இன்னும் முடியாமல் இருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சில வியாதிகள், வியாதி படுக்கைகள், சில பலவீனங்கள் உங்களை விட்டு விலகாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பல நிருபங்களை எழுதி பல காரியங்களை தேவனுக்கு பிரியமாய் செய்த பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை குட்டி கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன் பலவீனத்துல
ஆமா, சிலருக்கு பலவீனம் எடுக்கப்படும், ஆனா தேவ பலன் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் மாம்ச பலத்துல இருக்கிறாங்க. மாம்ச பலத்துல இருக்கிறவனுக்கு தேவனுடைய பலன் தேவை கிடையாது. தேவ பலன் எவனுக்குள்ள இருக்கிறதோ, எந்த சகோதரிக்குள்ள எந்த சகோதரனுக்குள்ள இருக்கிறதோ, அந்த சகோதரனுக்குள்ளதான் தேவன் போராட்டங்களை அனுமதிப்பார். எந்த மனிதனுக்கு தேவன் போராட்டத்தை அனுமதிக்கிறாரோ அந்த மனிதனுக்கு தேவ பலனை கற்றுத் தருகிறார். ஆமென். தேவ திட்டம் இல்லாதவனை தேவனும் கண்டுக்க மாட்டாரு, சத்துருவும் கண்டுக்க மாட்டான். சில வேளையில சில மனிதர்கள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ் நாட் வர்த்தி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தகுதி இல்லாத போது இந்த உலகம் உங்களை ஒன்றும் பார்க்காது. ஆனா ஆண்டவர் பார்ப்பாரு. உங்களை தகுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை பார்க்க மாட்டாரு, சத்துரு பார்ப்பான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும். ஆமா, அவன் கொடி சொல்லுங்க மதில் மேல சுவர் மேல படர்ந்த உடனே என்ன நடக்குமா? வில்வீரர் அவனை மனமடிவாக்குவார்கள். நீங்க வளரும் போது என்ன நடக்கும்? நீங்க கொஞ்சம் வளர்ந்தா சத்துருவனுடைய கண்கள் உங்க மேல இருக்கும். நீங்க ஆவியில வளர ஆரம்பித்தால் உங்களுடைய சத்துருவின் கண்கள் உங்கள் மேல இருக்கும். நீங்கள் தேவனுடைய திட்டங்களுக்குள்ளே போகக்கூடாதபடி அவர் உங்களை எவ்வளவு ஆண்டவரை விட்டு போகக்கூடாதபடி பல ஆஃபர்ஸை கர்த்தவங்க முன்னாடி, பிசாசு உங்களுக்கு முன்னாடி வைப்பான். ஆமென். அல்லேலூயா. அதாவது பிசாசு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவான், பார்த்துருக்கீங்களா? ஆனால் தேவன் உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்பல. அவர் உங்களை நேரடியாக விருப்பத்தோடு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ண விரும்புகிறார்? உங்களை சரியான பாதையில நடத்த விரும்புகிறார். இப்போ இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க, 9ல இருந்து வாசிங்க. மிகவும் பயந்தார்கள். எகிப்துல பிரேத குழி இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது மோசேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. 12வது வசனம், நாங்கள் எகிப்தில் இருக்கும் போதே நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடாதபடி பிசாசு சிலருடைய கண்களை எப்பொழுதும் என்ன பண்ணுவான்? குருடாக்கி வச்சிருப்பான். உங்க வாழ்க்கையினுடைய தேவன் உங்க வாழ்க்கையின் மேல வச்சிருக்கிறதான திட்டங்களை நீங்க தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் அவன் மிகுந்த பிரயாசப்படுகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாளைக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களாக இந்த இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நீர் புறப்பட பண்ணினது என்ன? கர்த்தர் புறப்பட பண்ணினாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. ஆமா, நீர் ஏன் எங்களை புறப்பட பண்ணினீர்? அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? நாங்க இந்த வனாந்திரத்தை சாகிறதை பார்க்கல எகிப்தியருக்கு. ஏன் அப்படி புலம்புறாங்க? சொல்லுங்களேன்.
ஏன்னா அவங்க அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு? செங்கடல் இருக்கு. போகிறதுக்கு வேற வழி கிடையாது. இப்போ பார்வோனாவது திரும்பி பின்னாடி போகலாம், அவன் பின்னாடியும் போகலாம், முன்னாடியும் வரலாம். ஏன்னா அவன் துரத்திக்கிட்டு வரான். சரிங்களா? ஆனால் இந்த இஸ்ரவேலருக்கு ஒரே வழிதான். போனால் எதை கடந்து போகணும்? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். சில நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்த உடனே வருகிற சூழ்நிலை என்னவா இருக்கு? நாம இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்காது, இனி என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய முடியாது அப்படிங்கிற அவிசுவாசத்தினுடைய வல்லமைகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக இது இஸ்ரவேலரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி புறப்பட்டார்களாம்? பலத்த கையினாலே புறப்பட்டார்களாமே. அல்லேலூயா. தேவனுடைய பலத்த கையினாலே புறப்பட்டார்கள். சில வேளையில சத்துரு நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை, தேவன் தருகிற நன்மைகளை நாம் இழந்துருவோம். ஆமென். அவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது 5வது வசனம், ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் அவன் ஊழியக்காரர் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை, ஆமா, இப்ப சத்துரு என்ன நினைக்கிறான்? நாம் போக விட்டதுனாலதான் அவன் போனான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். உங்களை எல்லாம் பார்த்து சத்துரு சொல்றான், நான் போக விட்டதுனாலதான் அவங்க சபைக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு சத்துரு சொல்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையில கரத்தினாலும் நான் அவர்களை என்ன பண்ண? புறப்பட பண்ணினேன். அந்த சத்துருவுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நாளிலே இங்கே இருப்பது தேவனுடைய கரத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய பலத்தினால. இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய சோதனைகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், உங்களுடைய பலவீனத்திலையும், நிந்தையிலையும், அவமானத்திலையும் சில மனிதர் சொல்லுவாங்க, பிரதர், எங்களுக்கு வந்த போராட்டம் வேற யாருக்காவது வந்திருந்தா அவங்க இந்நேரம் மரிச்சு போயிருப்பாங்க. ஆனா எங்க ஆத்துமாவை நாங்க நஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க மறிச்சு யாராவது இந்த மாதிரி சூழ்நிலை மறிக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுடைய காரியத்தை ஒரு பேப்பர்ல எழுதி, நம்முடைய போராட்டத்தையும் பலவீனத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதணும்னா அவனுடைய போராட்டத்தை பாக்கில நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம போராட்டம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனாலும் தேவன் இங்கே நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த போராட்டங்களை கடந்து வரும்படி தேவன் பாராட்டினார் என்று சொன்னால் நம்முடைய பலன் அல்ல, அது தேவன் நமக்கு பாராட்டினாருடைய கரத்தினாலே நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க கடந்து வந்தவைகளை திரும்பி பாருங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை திரும்பி பாருங்க. இந்த இஸ்ரவேலர் மறந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் 10 வாதைகளினாலே, அற்புதங்களினாலே, அநேக நன்மைகளினாலே இந்த இஸ்ரவேலரை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாரு. அவர்களை எல்லாரையும் மறந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? பார்வோன் தான் மிக பெரிய மனிதன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவன் தான் உலகத்திலே பெரிய வல்லமையானவென்று தன் இருதயத்திலே அவர்கள் பதிய வைத்து விட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மீட்கிறதுனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு விரும்புறாருன்னா, உங்க இருதயத்திலேயோ உங்க சிந்தையிலேயோ ஒரு விஷயத்தை நீங்க பதிய வச்சிருக்கிறீங்க பாருங்க. பிசாசு கர்த்தரை காட்டிலும் பெரியவன் என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுடையக்குள்ள அவன் விதைத்து இருக்கிறானே, அதை தான் ஆண்டவர் வேற இருக்க விரும்புகிறார். உங்க விசுவாசத்திற்கு, உங்க போராட்டத்துக்கு, நீங்க அடுத்த காரியத்துக்கு முன்னேறி போக கூடாதபடி உங்களை தடை பண்ணுகிறது எது தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு பயத்தை விதைக்கிறான் பாருங்க. பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட தேவனை விசுவாசிக்கிறது காட்டிலும் சத்துருவை விசுவாசிக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார்னு சொன்னா என்ன இல்ல, இருதயத்துல நம்பிக்கை வர மாட்டேங்குது. உன் வீட்டுல பிசாசுடைய கிரியை இருக்குன்னு சொன்னா நம்புறாங்க. ஏன்? ஏன்னா நம்முடைய இருதயத்துல பிசாசு அந்த காரியத்தை ஆழமாய் பதிய வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா.
அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்த தேவன். அல்லேலூயா, ஆமென். எது அந்த அந்தகாரமான இருள்? பிசாசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அவநம்பிக்கை, கிறிஸ்துவை நம்ப கூடாதபடி, தேவனுடைய வல்லமைகளை நம்ப கூடாதபடி அவன் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தினுடைய வல்லமை தான் அந்த இருள். ஆமென். சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த இருளுக்குள்ளேயே உழண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்களை விடுதலை ஆக்கணும்னா வேதம் சொல்லுது, நீங்க சத்துருவை முறியடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3 காரியங்களை கர்த்தர் இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனே அடைத்து போடுகிறார். ஆமென். 2வது, பின்தொடர பண்ணுகிறார். 3வது, கடினப்படுத்துகிறார். தேவனே அடைத்து போடுகிறார், 2வது பின்தொடர பண்ணுகிறார், 3வது கடினப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவரே அடைத்து போடுகிறார்? அடைக்கப்பட்ட நிலைமை என்பது எதை காண்பிக்கிறது? தேவன் 2 காரியத்திற்காக நம்மை அடைக்கிறார். ஒன்று, நம்மை பாதுகாப்பதற்காக. நோவாவை பேழையில் விட்டு அடைத்தது நோவாவை அழித்து போடுவதற்கல்ல, பாதுகாப்பதற்காக. சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறான், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தினால் என்னை மூடுகிறீர் என்று சொல்லி. கர்த்தர் உங்களை அடைப்பது உங்களை பாதுகாப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு காரியம், கர்த்தர் உங்களை அடைப்பது சத்துருவின் மேல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருவதற்காக. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை, சொல்லுங்க, பலத்தை கரத்துக்குள்ள ஏன் கர்த்தரை அடங்கி இருக்க சொல்றாரு? விடாய்த்திருக்கிற நமக்கு என்னத்தை கொடுக்க போறார் ஆண்டவர்? பலனை தரார். ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி நடக்கிறது. அடைத்து போடப்பட்ட நிலைமையில தேவன் உங்களுக்கு கொடுப்பது என்ன? பயிற்சி. அடைத்து போடப்பட்ட நிலைமையில கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல தாமதம் பண்றாருன்னா அதுக்கு பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். ஒரு ஜெயத்திற்கான பயிற்சி, வல்லமைக்கான பயிற்சி, மேற்கொள்ளக்கூடியதற்கான பயிற்சியை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் அடைத்து போடப்பட்டதுனால நான் முடங்கி போயிட்டேன், கர்த்தரே எனக்கு இதை கொடுத்துட்டாரு. சில வேலைகளில நாம புலம்புற வார்த்தை என்ன? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், என்னப்பா எனக்கு மட்டும் ஏன், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த இழப்பு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், ஏன் மனிதர்கள் என்னை மாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, என்ன மாத்திரம் ஏதாவது ஒரு விஷயத்துல குறை சொல்லிட்டே இருக்கிறாங்களே, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஒரு அடி வச்சா 10 அடிக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன்னு அப்படின்னு புலம்பின நாட்கள் உண்டா? வேதம் சொல்லுகிறது, உங்களை அடைத்தது கர்த்தர் உங்களை பயிற்றுவித்துக் கொண்டு இருக்கிறார். சத்துருவின் கரங்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் கொண்டு போவதற்கு முன்பதாக ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. தாவீதை கர்த்தர் வனாந்தரத்திலே ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் அனுமதித்தது என்பது எதற்காக தெரியுமா? கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தேவன் அங்கேயே ஒரு பயிற்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, நீங்கள் தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே சில பயிற்சிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமா, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அமர சொல்றாருன்னா அமர்ந்துடணும். இல்ல ஆண்டவரேன்னு எழும்புனீங்கன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாயில சொல் பிறவாதற்கு முன்பதாகவே எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் தான் பிரதர் சொன்னாரு, ஒரு கன்னத்துல அரைஞ்சா, ஆமா, ஆண்டவர் நம்மளதான் சொன்னார், ஒரு கன்னத்துல அரைஞ்சா அவருக்கு சொல்லல. ஆமென். நம்ம அப்படி இருந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? அவர் சத்ருவை நொறுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ இரு, நீ சும்மா இரு, யுத்தத்தை நான் நடத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த சும்மா இருங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்ல, நீ பயிற்சி பெடு, நான் உன்னை பயிற்றுவிக்கிறேன், உன் விரல்களை யுத்தத்திற்கோ உன் கரத்தை போருக்கும் பழக்குவிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரா? பயிற்றுவிக்கிறாரு. உங்களுக்கு வரக்கூடிய வனாந்திரம், போராட்டம், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பயிற்சிங்க. அல்லேலூயா. பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். நீங்க பெரிய பெரிய ஒரு டெக்னீஷியன் இருக்கிறாங்க இல்லையா, நீங்க என்னதான் இந்த புஸ்தகத்தை நீங்க கரைச்சி குடிச்சாலும் கூட என்ன பண்ண முடியாது. ஆமா, பார்த்துருக்கீங்களா? ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கு. ஏன் ப்ராக்டிக்கல்னு ஒன்று கொடுக்குறாங்கம்மா சொல்லுங்க. ஆமா, மறந்து போகாம இருக்குவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியரின்னு ஒன்று இருக்கு, அதை ப்ராக்டிக்கல்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏன்? நம்ம படிச்சதை செஞ்சு பார்க்கணும். நாளைக்கு படிச்சதை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்ஜினியரிங் படித்த உடனே கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வேலையில் விட மாட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கேட்குற ஒரு கேள்வி என்ன சொல்லுவாங்கம்மா? டு யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அல்லேலூயா. அதனால தான் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாங்க? இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஆமாம், அல்லேலூயா. அதெல்லாம் பண்ணி மருத்துவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பயிற்சி கொடுப்பாங்க. 4 வருட பயிற்சி, 4 வருட படிப்புனா 3 வருஷம் படிப்பாங்க. 3 வருஷத்துலேயே இல்லை, முதல் வருஷத்துலேயே இப்போல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், கஸ்டமருக்கு கேஸ் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி படித்த கேஸ் ஸ்டடி எடுத்து அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. கஸ்டமர் இவங்க என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட்டை பார்க்க சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய கேஸை ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு இவங்களே என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், மற்ற காரியங்களை பண்ணணும். நீங்கள் உங்களுடைய படிப்பு தெரிந்து கொள்ள தான். ஆமென். ஒரு ப்ரொசீஜரை தெரிந்து கொள்ள தான் படிப்பு. இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக தான். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வேணும்ல? வேணுமா வேணவா? ஆமாம். பிசாசை துரத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இயேசு நாமத்தில். ஆமாம், வெல்ஃபீல்டு சொல்லுவானே, ஏய் இன்னுமா இருக்கிற நீ, போலியா நீ? இயேசு நாமத்தில் போ. அல்லேலூயா. வெல்ஃபீல்டுக்கு யார் சொல்லி கொடுத்தாத? ஆமாம், அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான் இப்போவே. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல. எனக்கே இங்கே ஒன்று உதறுது பாஸ்டர், எனக்கே இங்கே உதறுது. இருட்டாக இருந்தாவே இங்கே உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு அடிக்குது. அப்புறம் எங்கேருந்து நான் கையை நீட்டுறது, எங்கேருந்து நான் சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறாருங்க, சத்துருவை மேற்கொள்வதற்கான பயிற்சி. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் விடுதலையை கர்த்தர் முதலாவது தருகிறாராம். 13வது அதிகாரத்தில் தேவன் கட்டளையை தருகிறார், நீ இங்கே இரு, இந்த இடத்துல இருன்னு கர்த்தர் சொல்கிறாரு. 14வது அதிகாரத்திலே தேவன் சில யுத்தங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்க, விடுதலை என்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறதுனான ரகசியம் என்ன? யுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, விடுதலை என்பது நாம் எல்லாவற்றிலும் சுதந்திரமாக்கப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறோம். நமக்கு இனி ஒரு காரியம் இல்லை, நம்முடைய வேலை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பார் என்று நினைச்சா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் உனக்கு வேலையே. ஆமென், அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் விடுதலை அடைஞ்சிட்டா போதும் நினைக்கிறாங்க. இல்ல, நீங்கள் விடுதலை பெற்றதற்கு பின்பதாக தான் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தினுடைய ஆரம்பத்தையே கர்த்தர் வைக்கிறார். சிலர் நான் விடுதலை ஆகிறதே தேவனுடைய திட்டம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆவது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆனதற்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி காரியத்தை, உங்கள் டெஸ்டினேஷனை நீங்கள் அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற இந்த பயிற்சிகள், தேவன் அனுமதிக்கிற யுத்தங்கள், தேவன் தருகிற போராட்டங்களை நீங்கள் கடந்து போவதுதான் தேவ திட்டம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெளிவில்லாததுனால தான் சத்ருவோடு நாம் போராடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய என்ன இல்லை,
திராணி இல்லாம இருக்கிறோம், பலன் இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்கள் முதலாவது விடுதலை ஆக்குவதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட விடுதலை பெற்றிருக்கிறீங்க சொல்லுங்க? நாமளும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, அப்படிதானே? ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அவருடைய ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டது. அதனாலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்பும் விடுதலையும் வந்து விட்டது. இப்போதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் ஆரம்பிக்க என்ன பண்றாரு? வைக்கிறார். இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முறியடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். 13-14 வசனங்களை நீங்கள் வாசிங்க. ரட்சிப்பை பாருங்க. இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சரியான விதத்தில் நீங்கள் அணுக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம விடுதலையாக்கப்பட்டாவே நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனாலே, நீங்கள் மீட்கப்பட்டதுனாலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இன்றைக்கு நின்று தேவனுடைய காரியங்களை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயலாற்றக்கூடிய சில நேரங்களை, தருணங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க கூடாதபடி நாமே எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் முன் நிற்பதுதான் நாம் சத்துருவை முறியடிக்க கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் தொடர்கிறதா இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சத்துரு முறியடிக்கப்படலைன்னா அவன் மறுபடியும் உங்களுக்கு முன்பதாக எழும்பிக் கொண்டே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. உங்க வியாதி மறுபடியும் வருதுன்னா உங்க வியாதியினுடைய சத்துரு இன்னும் முறியடிக்கப்படலை. சத்துருவை நீங்க தீர முறியடிக்காம அவனுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுக்குறீங்க. அப்பப்போ அவன் எப்பெல்லாம் எழும்புறான் அப்பெல்லாம் அவனை அதட்டி உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்துருவை தீர முறியடிக்க வேண்டும் என்று. தீர முறியடிக்கப்படாத சத்துரு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே அவன் போராட்டங்களை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். அவன் பலவீனத்தை, சில நேரத்தில் உங்களுக்கு எதிரான காரியங்களை சத்துரு மறுபடியும் கொண்டு வர்றான்னா நீங்க இன்னும் வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பயிற்சி சரியா பெறலன்னு அர்த்தம். தேவனுடைய கரத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய காரியத்தில் அவருடைய வேத வசனங்களிலே தேறின ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? சத்துருவை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ற எளிதான ஒரு விஷயம் தான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமா நீ இத்தனை ஆண்டு காலம் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தியோ, இத்தனை ஆண்டு காலம் உன் மனசுல யார் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தியோ, எது பெரிய வல்லமைன்னு நீ பயந்துட்டு இருந்தியோ, அதை உனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் நாம் என்ன கேட்குறோம்? ஆண்டவரே, என்னை பேசுகிற தொட்டியும் என் மாவும் என்ன பண்ணோம்? ஆமாம், தின்னு தின்னு தின்னு. நான் அம்மா எல்லாம் நினைக்கிறாங்க, சாப்பிட்டா நான் சத்துருவை மேற்கொண்டுருவேன். ஆவியில வல்லமையா எழும்புங்கன்னா, ஆண்டவரே என்னையும் மாப்பேசுகிற தொட்டியும் கொடுத்து என்ன பண்ணுங்க. நான் கேட்குறேன், தாவீது கோலியாத்தை ஜெயிச்சது அவன் சரீர பலத்தினாலையா ஆவிக்குரிய பலத்திலையா? ஆமென். அங்கே இஸ்ரவேலருடைய அத்தனை யுத்த வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் எந்த பலத்தில் இருந்தாங்க? அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? போர் யுத்த அனுபவம் இருந்துச்சு. யுத்த ஆயுதங்களை தரிச்சிருந்தாங்க.
யுத்தத்தை செய்யக்கூடிய நுட்பமான மாம்ச பிரகாரமான அறிவு இருந்துச்சு. ஆனால் கோலியாத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய தாவீது யாரு? ஆடு மேய்க்கிற ஆள். அவர் யுத்தத்தை பார்த்துருக்கிறாரா? இல்லை. அவருக்கு யுத்த ஆயுதங்களை தரித்த அனுபவம் இருக்கிறதா? இல்லை. சவுல் கொடுக்குறார், போட்டு பார்த்து சொல்றாரு, இது எனக்கு அபியாசம் இல்லை அப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் நான் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் கொடுக்கிற ஆலோசனை உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த உலகம் கொடுக்கிற காரியங்கள் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற உங்களுக்கு சரிப்பட்டு வராது. சில வேளைகளிலே சில இடங்களுக்கு போங்கன்னு மனுஷர்கள் ஆலோசனை சொன்னா கேட்காதீங்க. சில காரியங்களை செய்யும்படி உங்களை கட்டாயப்படுத்தினா நீங்கள் அதற்கு அனுமதிக்காதீங்க. ஏனென்றால் உங்கள் சரீர பலன் ஒன்றுக்கு உதவாது. ஆமென், அல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? ஆமா, நமக்கு எங்க போராட்டம் உண்டு? என்ன சத்தமே வர மாட்டேங்குத. எங்க பிரதர் போராடுறது, எங்க வீட்டுக்காரர்கிட்ட போராடுறதே போராட்டம் பார்க்குது. என் பிள்ளைங்க கிட்ட போராடுறதுலேயே சோர்ந்து போயிடுறேன். இதுல நான் எங்க சத்ருவை போராடுறது? ஆமே, அல்லேலூயா. ஆமா, நீங்க சத்ருகிட்ட போராடாம நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் கிட்ட போராடுறதுனால தான் நீங்க சோர்ந்து போறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லைங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லைங்க. உங்க மனைவியோட போராடி ஜெயிக்க முடியாதுங்க. உங்க பிள்ளைங்களோட போராடி ஜெயிக்க முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளைகளோடு போராடுகிற சத்துருவை ஜெயிக்கும்படி கர்த்தர் வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கோடாரி எத்துன்னு போய் புல்ல வெட்டிட்டு இருக்குதுங்க. ஆமென். அவ்வளோ பெரிய கோடாரியை கொண்டு போய் எதை வெட்டுறீங்க? உங்க கையில ஆண்டவர் கொடுத்தது சத்துருவை வெட்டுறதுக்கு. உங்கள் கைகளிலே பட்டயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய பட்டயம் இருக்கிறது, வசனம் என்கிற தேவனுடைய பட்டயம் இருக்கிறது. அதை கொண்டு சத்துருவோடு போராட சொன்னா மாம்சத்தோட போராடிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அடுத்தது என்ன? ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின். ஆமென். கரங்களை தட்டி எழுப்புதலின். இயேசுவே, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. பாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை.
பல கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் ஆமென். சத்துரு முறியடிக்கப்படும் வரை யுத்தங்கள் ஓய்ந்து போகாது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு நான் செய்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவன் உனக்கு தேவ பலனை தருகிறார், ஒரு பயிற்சியை தருகிறார். ஓ உனக்கு விரோதமாய் போராடுகிற எந்த சத்துருவின் தலைகளும் நசுக்கப்படும்படியாக உன் கரத்திலே கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையில கரத்தினாலும் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். சத்துரு சொல்லுகிறான், அவர்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்த கரத்தோடு புறப்பட்டார்கள் என்று சொல்லி. உன்னை தேவன் அழைத்தது அவருடைய கரத்தோடு கூட அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you, thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? நீங்க சத்துருவோடு போராடக்கூடாதபடி உங்களை விரோதமா அவன் போராட மாட்டான். ஆமென். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சத்துரு என் கூட போராடுறான்னு நினைக்கிறாங்க, அவன் என்ன தடை பண்றான்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவன் உங்களை தடை பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா 4 காரியத்தை நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க முடிக்க போறேன். ரொம்ப சீக்கிரத்துல சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உங்களுக்கு ஆஃபர் தருவான். என்ன தருவான்? ஆமா, உங்களை முடிந்த அளவுக்கு அவனோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு உங்களை என்ன பண்ணுவான்? அவன் விரும்புவான். ஆமென். வேத வசனம் சொல்லுது, சத்துரு ஈடு முத்தங்களோ. அடுத்த வசனம், அடுத்து சொல்லுங்க. ஸ்நேகிதன் அடிக்கும் அடி உண்மையான. யார் நம்முடைய ஸ்நேகிதன்? ஸ்நேகிதனேன்னு கூப்பிட்டாரு. யார் அவரு? அல்லேலூயா. அவருடைய அடி எப்படி? உண்மையானது. சத்துரு இடுகிற முத்தம். ஆமா, சிலர் முத்தத்துக்கு மயங்கிடுறாங்க. என்ன முத்தத்துக்கு? சத்துரு கொடுக்குற முத்தத்துக்கு. அல்லேலூயா. சத்துரு கொடுக்குற முத்தத்துக்கு மயங்கிடுறோம். அவன் உங்களை பயமுறுத்த மாட்டான், அவன் உங்களை எதிர்த்து நிற்க மாட்டான், அவன் உங்களை மிரட்ட மாட்டான். அதுக்கு பதிலா he gives some offers. அல்லேலூயா. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுங்க, டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். 8:25. எங்க போய் பலியிடு சொல்றான்? எப்பா, நீ தேசத்துக்குள்ளேயே பலியிடு, வெளியே போயிடாத. கவனிங்க, இங்க பாருங்க, சபைக்கு போங்க, ஆராதனை பண்ணுங்க, ஆனா பாவத்துக்குள்ளே இருக்கு. என்ன சொல்றான்? உங்களை ஆராதிக்கிறதுக்கு அவன் தடை பண்ண மாட்டாங்க. எல்லா ஜபத்துக்கும் வர்றதுனால நாம விடுதலை ஆக்கப்பட்டோம்னு அர்த்தம் இல்ல. எல்லா ஆராதனையிலும் நிக்கிறதுனால, எல்லாத்துலயும் சரியா இருக்கிறதுனால நாம அப்படி இல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பாவத்துக்குள்ள இருந்துகிட்டே தேசத்திலேயே பலியிடுன்னு சத்துரு என்ன சொல்றான்? ஒரு ஆஃபர் வைக்கிறான். அல்லேலூயா. 2வது ஆஃபர் கொடுக்குறான் பாருங்க. 8:28 வாசிங்க. ஆமா ஆமா, போப்பா, ஆனா எவ்வளவு தூரம் போயிடாத. ஆமா, எங்க வரைக்கும் போ. ஆமா, நீ பலியிடு, உன் பலியில எனக்கு பிரச்சனை இல்லை, நீ போ, ஆனா எவ்வளவு தூரம் போயிடாத. அதாவது இயேசு கிறிஸ்து கூட என்னை விட்டு போயிடாதன்னு அவ்வளவு கரிசனையோட சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா சத்துரு சொல்றான் பாருங்க, உங்க மேல அவனுக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. நம்ம மேல சோத்துறோம், உங்க மேல சொன்னா கோபம் வந்துடும்.
நம்ம மேல சத்துருக்கு எவ்வளோ ஆசை பாருங்க. அவன் எவ்வளோ கரிசனையா சொல்றான் பாருங்கப்பா, நீ வனாந்திரத்துக்கு போ, ஆனா என்னை விட்டு போயிடாத. அல்லேலூயா. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, பாவங்க அவன் எங்க போவான், அவனுக்கு யார் இருக்கிறா, அவனும் கீழே விழுந்துட்டான். சிலர் அவன் நம்ம ஆள் தானே, அவன் முன்னாடி நம்ம ஆளா இருந்தவன் தானே. சிலருக்கு விட்ட குறை தொட்ட குறையா இருக்கு. எங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்தான் பிரதர், பாவம் ஏதோ நான் தான் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், அதனால என்ன பண்ணல, அவனை விடுறதுக்கு மனசு வரல. பாவங்க அவன் அவன் எங்க போவான், எப்படி இருந்தாலும் நம்ம பையன் அவன் இல்லைப்பா, அவன் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவனும் சொல்கிறான் பாருங்க, பா நீ போ, நீ ஆராதனைக்கு போ, உபவாச கூட்டத்துக்கு போ, நைட் ப்ரேயருக்கு போ, நீ எங்கேயோ போ, ஆனால் என்ன பண்ணு, என்னை விட்டு போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு ஆஃபர் தரான் பாருங்க. யாத்திராகமம் 10:11 வாசிங்க. ஆமா, உன் மனைவி பிள்ளைங்களை நம்ம கூட்டு போவாதப்பா. சில சபையில் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் மாத்திரம் வருவாங்க, வீட்டில் கணவர் உட்காந்துட்டு சொல்லுவார், பரவாயில்ல நீ மட்டும் போயிட்டு வா, உன் மூலமாக ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும். ஒரு குடும்பத்தில் ஒரு யாராவது ஒருத்தர் ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஜபிக்கிறவங்களே கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். நீ இவ்வளோ ஜெபம் பண்ணினா நந்துச்சு, நாம் ஜெபம் பண்ணாமலே எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், பார்வனுடைய கிரியை இருக்குது. ஆமென், அவங்களுக்கெல்லாம் தான் பார்வன் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட ஆளு, வீட்டுக்குள்ளே போய் மனைவியை மாத்திரம் அனுப்புறது, பிள்ளைங்களை மாத்திரம் வச்சுக்கொண்டு அவங்கள மாத்திரம் மற்றவங்கள மாத்திரம் அனுப்புறது, இப்படிப்பட்ட காரியத்தையும் அவன் செய்கிறான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நீங்க போய் ஆராதனை பண்ணுங்க, இப்போ உங்க மனைவி பிள்ளைங்களோட போங்க, ஆனா என்ன வச்சிருங்க, ஆமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய தாளந்துகளையும் நீங்க புதைச்சு போட்டுருங்க. அவன் கொடுக்கிற கடைசி ஆஃபர் இதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள பலர் கூட்டம் கூட்டமாய் வருகிறது நான் பார்க்கிறேன். ஆனாலும் இந்த பார்வோனுடைய அடிமைத்தனம் எப்படியாய் கிரியை செய்கிறது அவர்களுக்குள்ள. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க விரும்புகிற இவர்கள் தேவன் தந்திருக்கிறதான வரங்களை, தேவன் தந்திருக்கிறதான தரிசனங்களை, தேவன் தந்திருக்கிறதான தாளந்துகளை பயன்படுத்தக்கூடாதபடி இந்த சத்துருவாவன் சொல்றான். நீ சபைக்கு போ, ஆராதனையில கலந்து கொள்ளு, நீ உபவாச கூட்டத்துக்கு போ, எல்லாம் பண்ணு, ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த வரங்கள் என்ன பண்ணாத, அதை விட்டுட்டு போயிடு. ஆனா மோசே சொன்னாரு, நோ. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, வேதம் சொல்லுகிறது தேசத்துக்குள்ளேயே பாவத்துக்குள்ள இருந்துகிட்டே ஆராதனை. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அது வனாந்திர தூரம் போகாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர வேற எந்த ஆராதனைக்கு வராது. அவங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டா போதும், அன்னைக்கு நடக்கிற எல்லாத்துலயும் அவங்க ஃபுல்ஃபில் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க மட்டும்தான் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மற்றவர்களை குறித்து, சகோதரனை சகோதரியை குறித்து ஒரு கவலை இல்லை. கண்ணீரோடு அவர்களுக்காக நிற்க வேண்டிய நேரத்தில், திறப்பில் நிற்க வேண்டிய அந்த காரியங்களை மறந்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள, ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் குடும்பத்தை கூட்டிட்டு போகணும், குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிற அநேகர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் குடும்பத்தோடு வரணுங்கிற எண்ணம் இல்லைங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது, பார்வனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சத்ருவின் ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. கடைசியாக உன் தாளந்துகளை பயன்படுத்தாத, சபைக்குள்ள போ, உன் ஊழியம் செய்ய சொன்னா ஊழியம் செய்யாத, உன் வரங்களை பயன்படுத்தாத, பாடல்கிற தாளந்து இருக்கா நீ பாடாத, தேவ சமூகத்தில் கரத்தை தட்டி ஆண்டவரை உற்சாகமா ஆராதிக்க கூட பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில
சத்ருவின் கரத்திலே நீங்கள் பிடிக்கப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு காணப்படுகிறாங்க சிலர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னான் அல்லேலூயா அடைக்கப்பட்டிருக்கிறது என்று, ஆனால் வேதம் சொல்லுகிறது வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி. ஆமென். கீழ்காற்றை கர்த்தர் அனுப்பினாராம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் புகழ்ந்து பாடும் பொழுது இப்படியாக பாடுகிறார்கள், தேவன் அவருடைய காற்றை அனுப்பினார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? உங்க அடைக்கப்பட்ட நிலைமையை பார்த்து அன்னைக்கு அவன் கொடுக்கிற ஆஃபருக்கு நீங்க செவிசாய்த்து போறீங்களா? சத்ருவினுடைய காரியங்களுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? சத்ரு தருகிற போராட்டங்களை பார்த்து பார்த்து இனி என் வாழ்க்கையில ஒரு காரியம் இனி நான் மேற்கொள்ள முடியாது, அவன் என்னுடைய எல்லா காரியத்திலும் அவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவனோடு கூட இசைந்து போகிறவர்களாக மாறிவிட்டீர்களா? வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. உங்க அடைக்கப்பட்ட வாழ்க்கை திறக்கணும்னா நீங்க போராடினாலும் முடியாது சிஸ்டர், பிரதர். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை மாற்றணும்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவ திட்டம் நிறைவேறாம, தேவ திட்டம் காரியம் நிறைவேறாம, நோவாவுடைய காலத்தில் அடைக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது கதவை கர்த்தர் தான் திறந்தார். ஆமென். ஆமா, ஒருவேளை நீங்க அடைச்சா அதை நீங்க திறக்க முடியும். புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அடைச்சா யார் தான் திறக்கணும்? நீங்களே முடிவு பண்ணீங்க. உங்க வாழ்க்கையில வருகிற அடைக்கப்பட்ட நிலைமை நீங்கள் உருவாக்கினதா கர்த்தர் உருவாக்கினதா? கர்த்தர் உருவாக்கினால் கர்த்தருக்கு தெரியும், திட்டம் நிறைவேறுகிற பொழுது கர்த்தரே திறப்பாரு. ஜலம் முழுவதுமாக வற்றி போயிட்டு என்று கர்த்தர் கண்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கதவை திறக்கிறார். போராட்டங்கள் பிரச்சனைகள் ஓய்ந்ததற்கு பின்பதாக உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்படும். கர்த்தர் நிச்சயம் திறப்பார். உங்களை பழுக பெருக பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்க வைத்திருப்பார். அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் திறக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? ஜலப்பிரளயத்துக்குள்ள போக வேண்டியதுதான். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிற நீங்கள் உங்கள் கதவுகளை கர்த்தர் திறக்கும் வரை காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. அங்க நோவா சும்மா இல்லை, அவர் என்ன பண்றாரு? முதல்ல காகத்தை அனுப்புறாரு, புறாவை அனுப்புறாரு. இது எதை காண்பிக்கிறது? சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையை காண்பிக்கிறது. ஆமென். சில மனிதர்களுக்கு சும்மா இருக்கணும்னு சொன்னா அவங்க வேற என்னமோ நினைச்சுக்கிறாங்க. சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சும்மா இருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துல உங்கள் பலனை நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுதுதான் அந்த பலன் ஆவியானுடைய பலனோடு சேர்ந்து பெரிய கிரியைகளை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டதுன்னா, நான் ஒரு ரகசியம் சொல்றேன், சத்துருவை மேற்கொள்ளும் பொழுது உங்க பலன் மாத்திரம் போதாது, உங்க பலனோடு சேர்ந்து ஆவியானுடைய பலனும் வெளிப்படணும். அதே நேரத்தில் ஆவியானவருடைய பலன் மட்டுமே சத்துருவை முறியடிப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சில எல்லைகளிலே அவர் அதை செய்வதற்கு உங்களுடைய பலனையும் கர்த்தர் வெளிக்கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடலை கர்த்தரே பிளந்திருக்கிறான் இல்லையா? ஆனா ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ற, மோசே என்கிட்ட ஏன் முறையிடுற? உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு நீ பிளந்து விடு என்று கர்த்தர் சொல்றார். மோசேயுடைய வேலை என்ன? கோலை நீட்டுற வேலை. கர்த்தருடைய வேலை என்ன? அவர் காற்றை அனுப்பி பிரிக்க வேண்டிய வேலை. இப்போ ஆண்டவர் சும்மா இருக்க சொன்னாருன்னு மோசே கோலை தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரே செங்கடலை பிள்ளைங்கன்னு எப்படி பழக்கம்? சில தேவனுடைய பிள்ளைங்கள் அப்படிதான், கையை நீட்ட வேண்டிய நேரத்தில் நீட்டாம, கைகளில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாம, கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்ட வேண்டிய நேரத்தில் நீட்டாம, அதுக்கு பதிலாக ஆண்டவரே செங்கடலை பிள்ளைங்கன்னு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஜபத்துல போராடுறது. சில நேரங்களில் உபவாசத்துல குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து போராடுறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் கரத்தில் இருக்கிற கோலை அதிகாரத்தை நீட்டுங்கள், கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புவார். உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்ம யாரும் எழுந்து நிற்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் சத்துரு தீர முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்காக உங்கள் கரங்களை நீட்டுகிறவர்களாக, தேவனோடு கூட அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக,
ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆமென். ஆவியே ஆவியே ஆவியானவரே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய அசைவாடுதல், ஆவியானவருடைய அசைவாடுதல். ஆவியானவர் ஒழுங்கற்று போன இந்த பூமியின் மேலே அசைவாடி 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 இந்த பூமியை அவர் ஒழுங்குள்ளதாய் மாற்றினது போல ஆவியானவர் இந்த ஒழுங்கற்று போன இந்த பூமியின் மேலே அசைவாடினார் அசைவாடினார் அசைவாடினார். அதை அசைவாட்டினார். அதை ஒழுங்குள்ளதாய் தேவன் மாற்றினார். இப்பொழுதும் கூட ஆவியானவர் நம்முடைய சபையிலே அவர் அசைவாடினார். ஹalleluya. நம்முடைய ஒழுங்கினங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குள்ளதாய் மாற்றும்படி அசைவாடுகிற ஆவியானவர் எல்லா பார்வோனுடைய வல்லமைகளை, பார்வோன் நமக்கு கொடுக்கிற ஆஃபர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் நம் நடுவில் இருந்து அகற்றி அவைகளுக்கு விலகி ஹalleluya ஹalleluya கர்த்தர் நம்மை ஜெயாளிகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிற தயவுக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் இந்த தேசத்திலே இருந்து ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி. எகிப்து என்பது பாவம், எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது விக்கிரக ஆராதனை. இவைகளில் இருந்தே ஆராதனை செய்யுங்கள் என்று பார்வோன் நமக்கு கட்டளையிடுகிறான். பார்வோனின் வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்ய நினைக்கிறது. ஆனால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்துக்கு அடிமையா இருந்த நாம் கிறிஸ்துவுக்கு இப்போது அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையா இருந்த நாம் இனி பாவத்தில் இருந்த தேவனை ஆராதிக்க முடியாது. பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதலுக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்தமாகுதலினுடைய பலன் முடிவு நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் புருஷர்கள் மாத்திரம் போங்கள், உங்கள் பிள்ளைகளும் ஸ்திரீகளும் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன சொல்லுவோம்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாய் தேவ சமூகத்திற்கு
சொல்லுங்கள். உங்களோடு போராடுகிற பார்வோனுடைய வல்லமையை பார்த்து சொல்லுங்கள், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுங்கள். பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் போங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளோடு போங்கள், ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, பார்வோனே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதே எங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களை பலி செலுத்தி தான் நாங்கள் ஆராதிப்போம். எங்களையே நாங்கள் சுகந்த காணிக்கையாக, ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியாக நாங்கள் எங்களையே நாங்கள் அர்ப்பணிப்போம். தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசினாரே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஆசாரியன் ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை சுமக்க வேண்டும், ஆசாரிப்பு கூடாரத்தை சுமக்க வேண்டும். அதே ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். அதே ஆசாரியன் அதை சிறுவையில் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆசாரியர்களாய் ஆண்டவரே இந்த பலிவை இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நாங்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறோம். நிறைவாக வந்திருக்கிற ஜனங்களை உம்முடைய திருநாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உன்னை காக்க கடவர், கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிக்க கடவர், கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பாதுகாக்க கடவர் என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவைகளை வேண்டி நிற்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ்.